ஃபேமிலினா நம்மளோட உண்மையான முகத்தை காட்டக்கூடிய இடம்னு நினைப்போம்ல. ஆனால் சில சமயம் ரொம்ப ஓவராக காட்டிட்டா அப்புறம் அவ்வளோதான். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சின்னதாக ஒரு அட்வைஸ் கொடுக்க போகிறேன்னு ஆரம்பிப்போம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தா சொந்தக்காரங்களாம் நம்மளை பார்க்க கூட மாட்டாங்க. மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருப்பாங்க. சின்ன வயசில் தம்பி பர்த்டே கிஃப்ட்டை உடச்சிருப்பான். நீங்கள் சும்மா ஜாலியாக தம்பி தான் அந்த பர்த்டே கிஃப்ட்டை உடச்சான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் கடைசியில் நீ தானே அவனை சரியாக பார்த்துக்கல, அதான் அவன் உடச்சிட்டான் அப்படின்னு உங்கள் மேலேயே பழிய போடுவாங்க. ஒரு செகண்ட் ஹீரோவாக இருப்போம், அடுத்த செகண்ட் வில்லன் ஆயிடுவோம். இது ரொம்ப சுலபமாக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு நிமிஷம் எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க, நல்லவன் நல்லவன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நிமிஷமே நம்ம செஞ்ச சின்ன தப்புக்காக எல்லாரும் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வில்லன் மாதிரி ஆயிடுவோம். குடும்ப விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் எப்போ பாரு எல்லா விஷயத்துலையும் தலையிட்டு சமாதானம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து கெடுத்து வச்சுப்போம். 200 வருஷமாக ஓடிக்கிட்டு இருந்த கடிகாரத்தை அநியாயமாக தளபதி விஜய் உடைச்ச மாதிரி ஆயிரும். நம்ம எப்பயாவது ஏதாவது சொல்லிட்டு மறந்துருப்போம். அப்படி மறந்துட்டா நான் கோவப்படல, டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுப்பாங்க. அட கடவுளே! குடும்பத்தில் மரியாதை வேணும்னா என்னென்ன பேசணும் தெரிஞ்சுக்கிறத விட எப்போ வாய மூடணும், எப்போ விலகணும், மற்றவங்களுக்கு எப்போ ஸ்பேஸ் விடணும்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் மற்றவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணுற, அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு அட்வைஸ் பண்ணுற ஆளாகிறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்த கண்டிப்பாக செய்யாமல் இருங்க. செய்யுங்கன்னு சொல்ல, செய்யாமல் இருங்கன்னு சொன்னேன். இந்த 5 விஷயத்த செய்யாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் எல்லாரும் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஆளாகவே மாறிடுவீங்க. அப்புறம் யாருக்கு தெரியும், தனக்குன்னு எடுத்து வச்சிருந்த கடைசி சமோசாவை கூட உங்களுக்கு கொடுக்கலாம். நம்பர் 5, ஸ்டாப் டாமினேட்டிங் கான்வர்சேஷன்ஸ். குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா சேரும்போது பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனால் நீங்களே எல்லாத்தையும் பேசிட்டு மற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் அவங்களுக்கு சான்ஸே கொடுக்காம இருந்தால் அது ரொம்ப தப்பாக போயிடும். மற்றவங்களுக்கு சரியான கடுப்பாயிரும். குடும்பத்தில் பேச்சுவார்த்தைங்கிறது 2 பக்கமும் இருக்கணும். அதாவது நம்ம பேசினா மற்றவங்களும் பேசணும். அப்போ தான் நல்லா இருக்கும். எல்லாரோட குரலும் கேட்கணும். குடும்பத்தில் எல்லாரும் பேச ஆரம்பித்தா உங்கள் கதையை, உங்கள் கருத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறது. மற்றவங்கள பேசவே விட மாட்டீங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் புரியும் நம்ம கூட பேச யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. நம்ம எதிர்பார்த்த மரியாதையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மாற்றணும். இதை மாற்ற ஒரே வழி அதிகமாக கேட்கணும், கம்மியாக பேசணும். மற்றவங்களையும் அவங்க மனசில் இருக்கிறத, அவங்க கதைகளை சொல்ல விடணும். மற்றவங்களுக்கு பேச இடம் கொடுத்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்க ரெஸ்பெக்ட் அதிகமாகும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் மட்டுமே உங்கள் கதையை சொல்லிட்டு இருந்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களுக்கும் அவங்க விஷயங்களை சொல்ல தோணும்ல. இல்லை ஃபேமிலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தா மற்றவங்க என்ன பேசுவாங்க? அவங்களுக்கும் வேற ஏதாவது பேசணும்னு தோணும். இல்லை வீட்டில் யாராவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்போது நீங்கள் மட்டுமே ஒரு கருத்தை சொல்லிகிட்டே இருந்தா அவங்களுக்கு கஷ்டத்தை சொல்ல இடமே இல்லாமல் போயிடும். அதனால் அம்மா அவங்க சின்ன வயசு கதையை சொல்லும்போது பொறுமையாக கேளுங்க. அப்பா ஆஃபீஸில் நடந்த விஷயத்த சொல்லும்போது கவனமாக கேளுங்க. தம்பி ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லும்போது காமெடியாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக கேளுங்க. சம்டைம்ஸ் அவங்க சொல்கிறது நமக்கு போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அவங்கள பேச விடாமல் நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள நீங்கள் ரெஸ்பெக்டே பண்ணலன்னு அர்த்தம். இப்படி மற்றவங்க பேசுகிறத கவனமாக கேட்டால் அவங்களுக்கு நம்ம மேலே மரியாதை வரும். நம்மளும் அவங்கள மதிக்கிறோன்னு அவங்களுக்கு புரியும். அதிகமாக கேளுங்க, கம்மியாக பேசுங்க. மற்றவங்களுக்கு பேச இடம் கொடுங்க. இது உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ரெஸ்பெக்டை ஸ்ட்ராங் பண்ணும். நம்பர் 4, ஸ்டாப் பீயிங் அன்ரிலையபிள். நீங்கள் ஒரு நம்பகத்தன்மையற்ற நபராக இருந்தீங்கன்னா அதை நிறுத்துங்க. நம்பகத்தன்மைங்கிறது இல்லைன்னா ஃபேமிலியில் நம்ம மேலே இருக்க நம்பிக்கை சுத்தமாக போயிடும். நம்ம பேர் கெட்டு போயிடும். ஏன்னா குடும்பத்தில் எல்லாரும் ஒருத்தரை நம்பி தான் இருக்கும். நம்ம பொறுப்புகளை நம்ம சரியாக செய்யலைன்னா மற்றவங்களுக்கு வெறுப்பு வரும், பயங்கர ஏமாற்றத்தை தரும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அது அவங்கள எவ்வளோ பாதிச்சிருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. அதை திரும்ப சரி பண்ண என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்காக எக்ஸ்ட்ரா ப்ரெசன்ட், எக்ஸ்ட்ரா ஷாப்பிங்னு என்னென்னமோ பண்ணி அதை சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னு நல்லா புரிஞ்சுப்பீங்க. நம்பகத்தன்மையாக இருக்கணும்னா நம்ம கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றணும். யாருக்கு எப்போ உதவி தேவைப்படுதோ அப்போ அவங்க கூட நீங்கள் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நம்ம கடமையை சரியாக செய்யணும். குடும்பத்தில் மரியாதை வேணும்னா நம்பகத்தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளை நம்பினா நம்ம சொன்னதை செய்வோம்னு நிரூபிக்கணும். ட்ரஸ்ட் வர்த்தினா என்னன்னா சொல்ல காப்பாத்துறது, கொடுத்த வாக்குறுதியை மறக்காம செய்யறது, சரியான நேரத்துக்கு சரியான இடத்துல இருக்கிறது, மற்றவங்களுக்கு தேவைப்படும் போது உதவி செய்யறது. இதெல்லாம் செய்ய தவறுனா அப்புறம் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை நம்பவும் மாட்டாங்க.
ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக வர்றது, வீட்டு வேலையில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது, ஃபேமிலி ஈவெண்ட்டில் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கலந்துக்காமல் போகிறது, இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை செய்யாமல் விட்டுறது, இதெல்லாம் ஃபேமிலியில் நம்ம மேலே இருக்க நம்பிக்கையை சுத்தமாக குறைச்சிரும். அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் எப்பவும் சொல்ல காப்பாற்றுங்க. அப்போ தான் நம்ம மேலே ரெஸ்பெக்ட் வரும். ஃபேமிலியில் யாராவது ஒரு வேலையை சொன்னால் அதை சரியாக செஞ்சு முடிங்க. கூட பிறந்தவங்க ஏதாவது உதவி கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க. இப்படி நம்ம ட்ரஸ்ட் வர்த்தியாக இருந்தால் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கூடும். எல்லாரும் நம்மளை நம்புவாங்க, மதிப்பாங்க. நம்பர் 3, ஸ்டாப் இக்னோரிங் பவுண்ட்ரிஸ். குடும்பத்துக்குள்ளே கூட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு தனி ஸ்பேஸ் அண்ட் டைம் தேவைப்படும். இந்த தனிப்பட்ட பவுண்ட்ரிஸை நம்ம மதிக்கிறது ரொம்ப முக்கியம். இதை கவனிக்காமல் விட்டால் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே வெறுப்பு வரும், ஒரு இடைவெளியை உண்டாக்கும். எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வருது. என் அண்ணன் ஒரு ப்ராஜெக்டில் ரொம்ப கவனமாக வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்போ நான் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினச்சேன். ஆனால் அது அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக உருவாக்கிருச்சு. கொஞ்ச நாள் பேசாமலே இருந்தோம். அப்போ தான் மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கறது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு புரிஞ்சுச்சு. அதனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்பேஸ், டைம் அண்ட் அவங்க எடுக்கிற முடிவு எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான விஷயங்களை செய்ய அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் சம்டைம்ஸ் தனிமை தேவைன்னு புரிஞ்சுக்கோங்க. திஸ் வில் மேக் யுவர் ஃபேமிலி டைஸ் ஈவன் ஸ்ட்ராங்கர். அவங்கள நீங்கள் மதிக்கிறீங்கன்னு காட்டும். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க விஷயங்கள், அவங்கவுங்க டைம் டேபிள், அவங்கவுங்க தனிப்பட்ட பொருள்னு இருக்கும். அதை மதிக்கணும். யாராவது முக்கியமான வேலையில் இருந்தால், அது ஸ்கூல் ப்ராஜெக்ட், ஆஃபீஸ் வேலை, இல்லை அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்கிற வேலைன்னு ஏதோ ஒன்று இருக்கும். ரொம்ப அவசரம்னா மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரியான வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது அவசரம்னா மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுங்க. அவங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் வேலையை முடிக்க விடணும். உங்கள் கூட பிறந்தவங்க ஒரு முக்கியமான காலில் இருந்தால், அது வேலை இன்டர்வியூக்காகவோ இல்லை கிளைண்ட்டுக்காகவோ இருந்தால், ஷார்ட் ட்ரிப் பிளான் பற்றி கேட்கவோ இல்லை அவங்க கார் பைக்கை கடனாக கேட்கவோ தொந்தரவு பண்ணாதீங்க. உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு டிசிஷன் எடுத்தால் நீங்கள் அதோட உடன்படலைனா கூட அவங்க முடிவை மதிக்க முயற்சி பண்ணுங்கள். அது அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்கவுங்க முடிவுகளை எடுக்க உரிமை இருக்குது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரியான சமயத்தில் நான் தனியாக இருக்கணும்னு சொன்னால் அப்படியே விட்டுருங்க. அது உங்களோட தனிப்பட்ட விஷயமே எடுத்துக்காதீங்க. அதில் பிரச்சனை பண்ணாதீங்க. அவங்கள ரீசார்ஜ் பண்ணிக்க இடம் கொடுக்கணும். இந்த மாதிரி பவுண்ட்ரிஸை, அதாவது அவங்கவுங்க டைம், ஃபீலிங், ஃப்ரீடம், இதை மதிக்கிறதுனால உங்கள் மேலே ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்டை வளர்க்கும். ஃபேமிலி மெம்பர்ஸோட பவுண்ட்ரிஸை மதிக்கணும். அது ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு வழிவகுக்கும். நம்பர் 2, ஸ்டாப் பிளேயிங் த ப்ளேம் கேம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே மற்றவங்க மேலே பழி போடுறது ரொம்ப ஈஸி. நீ தான் காரணம், உன்னால தான் இப்படி ஆச்சுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இப்படி சொன்னால் என்ன ஆகும்? பிரச்சனை தீருமா என்ன? சண்டை தான் அதிகமாகும். எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபமாக இருப்பாங்க. பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். சொல்லப்போனால் பழி போடுறதுனால உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு போயிடும். அந்த விஷயம் இன்னும் மோசமாயிரும். ஒரு தடவை நானும் என் தம்பியும் ஒரு பூஜாடியை உடைச்சிட்டோன்னு எங்கள் மேலே பழி சொன்னாங்க. நாங்கள் உடைக்கவே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எங்களை தான் திட்டினாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால் பழி போகிறத விட்டுட்டு பிரச்சனையை எப்படி சரி பண்ணலான்னு யோசிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு டிவி ரிமோட் காணாமல் போச்சுன்னா தம்பி தான் ஒழிச்சு வச்சுட்டான்னு காரணம் சொல்லாமல் அது எங்கே இருக்குன்னு தேடலாம். சாப்பாடு சரியில்லைன்னா அம்மா தான் சரியாக சமைக்கலன்னு சொல்லாமல் அடுத்த தடவை உப்பை சேர்த்து போடுங்க, காரம் கம்மியாக போடுங்கன்னு சொல்லலாம். பரீட்சையில் மார்க் கம்மியாக எடுத்துட்டா டீச்சர் சரியாக சொல்லித்தரலன்னு சொல்லாமல் எங்கே தப்பு பண்ணோம், எதில் மார்க் போச்சு, அடுத்த டைம் எப்படி ஹை ஸ்கோர் பண்ணலான்னு பார்க்கணும். இப்படி மற்றவங்க மேலே பழி போடாமல் பிரச்சனைக்கு என்ன காரணம்னு யோசிச்சு அதை எப்படி சரி பண்ணலான்னு யோசிச்சா எல்லாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு பொறுப்பான நபர் மாதிரி தெரிவிங்க. பழி போடுறதை நிறுத்திட்டு பிரச்சனையை தீர்க்கறதுல கவனம் செலுத்துங்க. இது உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்டை இன்க்ரீஸ் பண்ணும். நம்பர் 1, ஸ்டாப் பீயிங் ஜட்ஜ்மெண்டல். குடும்பத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க செய்யறது நமக்கு பிடிக்காம கூட போகலாம். ஆனால் அதை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அதாவது நீ இப்படி தான், உன்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், உன்னால் இப்படி தான் ஆகும்னு அவங்கள குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி எப்பவும் குறை சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசு உறைஞ்சு போயிடும். அப்புறம் என்ன ஆகும்? நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்க, நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணுன்னா, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்கணும். அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பாருங்கள். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கண்டிப்பாக சில நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை மெயினாக பாருங்கள். அவங்களோட குறைகளை மட்டுமே பார்க்காம அவங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே மரியாதை வரும். சும்மா குறை சொல்லிகிட்டே இருந்தால் அப்புறம் அவ்வளோதான், ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் தான் வரும். தம்பி எப்பவும் லேட்டாக எந்திரிக்கான்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு எப்போவுமே நீ சோம்பேறி, ஒழுங்காகவே எந்திரிக்க மாட்டேன்னு குறை சொல்லக்கூடாது. கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்க முயற்சி பண்ணுறா, அப்போ டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு அன்பாக சொல்லலாம்.
சிஸ்டர் மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் சிஸ்டர் மாடர்ன் ட்ரெஸ் போடுறான்னு குறை சொல்லக்கூடாது. அப்பா ஓல்டு ஃபேஷன் ஃபாலோ பண்ணால் அப்பா ஓல்டு ஃபேஷனையே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்க கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்களாவே ஏற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட கைண்டாக பேசினா ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். வீடியோவில் சொன்ன இந்த 5 பழக்கத்தையும் நிறுத்திட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் மேலே இருக்க ரெஸ்பெக்டில் நல்ல மாற்றம் வரும். எல்லாரும் ஒருத்தர் நல்லா மதிப்பாங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம். ஆனால் மரியாதைன்றது தானாக வராது. மற்றவங்கள நம்ம மதிக்கணும். சும்மா வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம தான் முதல்ல மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத கொஞ்சம் மாற்றிட்டாலே போதும், நிறைய விஷயங்கள் சரியாயிரும். ஏன்னா ரெஸ்பெக்ட்டுங்கிறது வெறும் பேச்சில் இல்லை, நம்ம செயலில் தான் இருக்குது. அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுங்க, மற்றவங்கள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க, எல்லாரையும் மரியாதையாக நடத்துங்க. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மரியாதைங்கிறது இருவழிப்பாதை. நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்களோ அதே அளவு மரியாதை உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களையும் நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 5 விஷயத்தையும் நிறுத்திட்டு நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றிட்டு மற்றவங்கள மதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் உங்கள் மேலே இருக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.